டேஸ்டியான அரிசி பருப்பு சாதம் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு குக்கரில் மூணு டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கோங்க. அதோட ஒரு 2 டேபிள் ஸ்பூன் கீ ஆட் பண்ணிக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதும் அதில் கடுகு, ஜீரகம், மிளகு ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு 10லேருந்து 15 போல் பூண்டு, ஒரு துண்டு இஞ்சி கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் கருவேப்பிலை, கொஞ்சம் நிறையவே கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கோங்க. அதோட ஒரு 8 வரமிளகா, உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி வடமிளகா கூறவோ குறைக்கவோ செஞ்சுக்கோங்க. அதோட ஒரு 25 அளவுக்கு சின்ன வெங்காயத்தை கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. 2 பச்சை மிளகாய், இது எல்லாத்தையும் நல்லா கிளறி விடுங்க. 3 மீடியம் சைஸ் தக்காளி கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் நல்லா குழஞ்சி வர டைமில் 1 டீஸ்பூன் மஞ்சத்தூள், தேவையான அளவு கல்லுப்பு ஆட் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் நல்லா கிளறி விடுங்க. 1 டம்ளருக்கு நான் 3 டம்ளர் தண்ணி ஊற்றுவேன். தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. தண்ணி நல்லா கொதிச்சு வர டைமில் தேவையான அளவு உப்பு பார்த்துட்டு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. பத்தலைனா நான் அரிசி போட்டுருங்க. அரிசி போட்டு ஒரு கொதி வந்தோன்னே கொஞ்சம் பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிவிட்டு மூடி வச்சுருங்க. 1 விசிலோ 2 விசிலோ உங்கள் சாத பதத்துக்கு தகுந்த மாதிரி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி கிளறி விட்டோம்னா டேஸ்டியான அரிசி பருப்பு சாதம் தயார்.